ஏன்னா இப்ப இந்த எஸ்ஆர் சட்டம் கொண்டு வந்ததை நீங்க எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க? நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டு கள்ள ஓட்டுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு மறுபடியும் திருத்தினா இப்ப எல்லாமே ஆன்லைன் சிஸ்டத்துல வந்துருக்கு. அதனால தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. அது செய்யறது தப்பே இல்லை. அந்த சட்டத்தை நீங்க வரவேற்கிறீங்க? ரொம்ப வரவேற்கிறேன். நல்ல சட்டம் தான். அந்த எதிர்கட்சிகளை எதிர்த்தாங்களே, அதை பத்தி உங்களுக்கு எதிர்கட்சியில ஏதாவது அவங்க மற்றவங்களை ஏமாத்துறதுக்கோசம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு விதத்துல இது சரியானது தான். ஏன்னா நிறைய பேர் ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களை நீக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இறந்து போனவங்களையும் 2 ஓட்டுகளுக்கும் யூஸ் ஆகும். சார், இப்ப இந்த எஸ்ஆர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சிறப்பு வாக்காளர் சட்டம். ஸோ அந்த சட்டம் கொண்டு வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன சொல்ல முடியுமா? வரவேற்க தானே. அது சில பேர் ரெண்டு மாநில போட்டு போடுறாங்க. ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு சிச்சு ஓட்டு போடுறாங்க. அதெல்லாம் நடக்கத்தானே. இது ஒரு நல்ல திட்டம் தானே. இருக்கு என்ன இருக்குது. அப்ப அந்த சட்டம் கொண்டு வந்தது நீங்க நல்லது நீங்க நினைச்சீங்க. அது சட்டத்துக்கு உங்களுக்கு யாரும் ஓட்டு போட முடியல. அதான் நம்ம மட்டும் இன்னொருத்தர் போட்டு போயிடாது. இப்போ இந்த மாதிரி வரும்போது அது முறையா தானே இருக்கும். அந்த முறையான வரவேற்கத்தக்க தானே.